ஸ்ப்ரிங் பூட்ல HTML யூஸ் பண்ணி ஒரு யூசர் வந்து டேட்டா என்டர் பண்ணி இன்செர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஒரு கேர்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த க்ரெட் ஆப் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த பேக்கேஜ் காம்டாட் எக்ஸாம்பிள்குள்ளே டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண க்ரெட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் பூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அனோட்டேஷன்ஸ். ஸோ அடுத்து student.javaல டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான காலம் நேம் எல்லாமே இருக்கும். இங்கே ஐடி, நேம், கோர்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கான கெட்டர் செட்டரும் இருக்குது. அனோட்டேஷன்ஸில் இந்த என்டிட்டின்னு இருக்கிறது வந்து ஆக்சுவலாக டேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது என்டிட்டி. ஐடி வந்து ப்ரைமரி கீ. அதுக்கடுத்து கொடுத்துருக்குற ஜென்ரேட்டட் வேல்யூ அனோட்டேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து இதில் கண்ட்ரோலர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இதை. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஆட்டோ வயர்டு இதெல்லாமே வந்து அனோட்டேஷன்ஸ். இது கெட் மேப்பிங், இந்த ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பாத்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இதில். ஸோ இந்த ஆக்சுவலாக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ரீபோசிட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த டேபிள் கிளாஸ் நேமை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதில் அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைலே 3 ஃபைல் இருக்குது. index.html தான் ஃபஸ்ட்டு ஃபைலு. அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுறதுக்காக நியூ ஸ்டூடெண்ட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு HTML ஃபைலும் இருக்குது. HTML ஃபைல் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதுல வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது அதோட நேம், அதோட பாத் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் நம்ம ரன்னர்ஸ் கொடுத்துட்டு ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறோம். ஸ்டார்டட் ரெட் அப்ளிகேஷன். ஸோ அப்போ நம்ம ஸோ இதில் டெஸ்ட் கனெக்ஷன் கனெக்ட், இதில் டேபிள் இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த டேபிள் இருக்குது. இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்குவோம். இதில் லோக்கல் ஹோஸ்ட், இதில் டேரெக்டாக அப்படி கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம பார்த்து வந்து இண்டெக்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ஆட் ஸ்டூடெண்ட்னு வந்துருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நேம் கொடுக்குறோம். கோர்ஸ் வந்து ஜாவா. சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ அகெயின் ஒரு ஸ்டூடெண்ட்டு பைத்தான். ஸோ இதுலேயே வந்து எடிட் டெலிட் ரெண்டுமே இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் அதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், இந்த பேர்ல் அப்படிங்கிற நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லை அதில் கோர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.